ஜாதகத்தில் சில முக்கிய யோகங்கள் இருப்பின் உங்கள் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அத்துடன் சில குறைபாடுகள் இருப்பின் சவால்கள் வரலாம். உங்களின் லவ் லைஃப் ஜெயிக்க உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகங்கள் உள்ளதா? காதல் வாழ்க்கையை வலுப்படுத்தும் ராசி யோகங்கள். 1. பிரேம யோகம். பாசமும் நேசமும் நிறைந்த உறவு. இந்த யோகம் உள்ளவர்கள் ஒருவரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நம்பிக்கையுடன் உறவை வளர்ப்பார்கள். யார் பெறுவார்கள்? ரிஷபம், துலாம், மீனம் ராசிக்காரர்கள். குரு பகவான் 5, 7, 9ஆம் இடத்தில் இருந்தால், சந்திரன் குரு இணைந்தால். 2. ரோமான்ஸ் யோகம். காதலுக்கு மெருகூட்டும் யோகம். காதல் வாழ்க்கையில் புதுமை, பரபரப்பு மற்றும் மகிழ்ச்சியை அளிக்கும். யார் பெறுவார்கள்? சிம்மம், தனுசு, மிதுனம் ராசிக்காரர்கள். வெள்ளி 1, 5, 7ஆம் வீட்டில் இருந்தால், சுக்கிரன் மகிழ்ச்சியாக இருப்பின் காதல் உறவு சிறக்கும். 3. களத்திர கரகம் கலாத்ரா கேரகா. திருமண உறவு சிறப்பாக இருக்கும். காதலிலும் திருமணத்திலும் உறுதியான பந்தம் ஏற்படும். யார் பெறுவார்கள்? ரிஷபம், மகரம், விருச்சிகம் ராசிக்காரர்கள். 7ஆம் வீட்டில் குரு, சந்திரன் இருந்தால். நவம்சம் ராசியில் சுக்கிரன் நல்ல நிலைமை வைத்திருந்தால். 4. மன்மத யோகம். காமபக்தி அதிகரிக்கும். காதலில் ஈர்ப்பு அதிகம் ஏற்படும். ஆனால் உண்மையான பாசம் இருந்தாலே உறவு நீடிக்கும். யார் பெறுவார்கள்? மேஷம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள். சுக்கிரன் சந்திரன் இணைந்து 5ஆம் வீட்டில் இருந்தால். சுக்கிரன் ராகு சேர்வது சில நேரங்களில் வியாதியாக இருக்கும். 5. பாக்கிய சம்பந்தம். நல்லவரை திருமணம் செய்யும் யோகம். காதல் திருமணத்தில் குடும்பத்தினர் ஆதரவை பெறுவார்கள். யார் பெறுவார்கள்? தனுசு, கும்பம், மீனம் ராசிக்காரர்கள். குரு 1, 5, 7ஆம் வீட்டில் இருந்தால். சுக்கிரன், குரு நல்ல நிலைமை வைத்திருந்தால். காதலில் பிரச்சனையை ஏற்படுத்தும் தோஷங்கள். சுக்கிரன், சந்திரன் பாதிப்பு. காதலில் நம்பிக்கை குறையும். ராகு, கேது 5, 7ஆம் வீட்டில் பிரிவு ஏற்படும். சனி 7ஆம் வீட்டில் திருமண தாமதம். சந்திரன் நன்றாக இல்லாவிட்டால் உணர்ச்சிகள் சீராக இருக்காது. பரிகாரம்: வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். சிவன், பார்வதி பூஜை செய்தால் உறவு வலுப்படும். சுக்கிரன் பலன் பெற வெள்ளி ஆபரணங்களை அணியவும். உங்கள் காதல் வாழ்க்கை ஜெயிக்க இந்த யோகங்கள் உள்ளதா? உங்கள் ஜாதகத்தில் பரிசோதித்து பாருங்கள். உங்களுக்கு தோஷம் இருந்தால் பரிகாரங்களை முயற்சிக்கலாம். உங்கள் அனுபவங்களை பகிருங்கள்.